நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி நீலகிரி மாவட்டம் முழுவதும் நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி தினந்தோறும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களுக்காக வழங்கி வருகிறோம். இன்றைய செய்தி நீலகிரி மாவட்டம் உதகை ஊட்டி பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் 1000ற்கு மேற்பட்டோர் ஆட்டோக்களை நிறுத்தி ஆர்ப்பாட்டம், கருத்தரங்கு, தங்களுடைய உரிமை நிலைநாட்டுதல் என்ற நிலைப்பாடை எட்டினார்கள் என்ற தகவல் கிடைத்தது. இது ஊட்டி பேருந்து நிலையம் அருகிலே ஒத்தக்கல் மண்டபம் என்ற அந்த ஆலயத்தின் பகுதியிலே நடைபெற்றது. இதில் உதகையில் இருந்து பைக்கரா சாலை வரை சென்ற ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை போக்குவரத்து காவல்துறை சார்ந்தவர்கள் ஆட்டோவை நிறுத்தி அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதை எதிர்பார்க்காத ஆட்டோ ஓட்டுநர் இதை பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுத்தி தனக்கு ஏற்பட்ட நிலை பெரிய ஒரு நிலையாக இருக்கிறது என்றும், ஆட்டோ ஓட்டி பிழைப்பதே கடினம், இந்த காலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இதை பெரிதாக எண்ணி இதுபோன்ற செயல்கள் இனிமேல் எந்த ஆட்டோக்காருக்கும் ஏற்படக்கூடாது என்று மாலை 5 மணி அளவில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களும் வேலை நிறுத்தம் செய்தார்கள். இதனால் 1000ற்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படவில்லை. ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றதாக தெரிவித்தார் நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள். அப்ப நம்ம ஒரு பார்ட்டியை கொண்டு போய் சுத்தி பார்க்க போற இடத்துல அவன் நிம்மதியை கெடுத்து அவன் ஆட்டோ எடுத்துட்டு போனவன பஸ்ல போன்னு சொல்லி அனுப்பி பஸ்ல ஏற்றி விட்டு ஆட்டோ சிறை பிடிக்குது. 15 கிலோமீட்டர் இருக்கு. அதை பார்த்து பேசி சொல்லுங்க, கத்து கொடுங்க. இப்ப நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சோம்? பைக்கரால நின்று சுராஜ் மசாலா 24 சீட் எப்படி ஏற்றுவோம் சார்? அதிகாரிகள் சொல்லி எங்களோட நியாயமான தன்மை, எங்களோட உணர்வு, எங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவை தெரியும். திருடா இல்ல, ஆட்டோ டிரைவர் பொம்பளை பொறுக்கி இல்ல, ஆட்டோ டிரைவர் அவன் கஞ்சி குடிக்கிறதுக்கு போயிருக்கான், அவன் தப்பா வந்திருக்கான அவன் மேல சார்ஜ் பண்ணி அதை விட்டுட்டு போனை புடுங்கி போனை குடு அப்படின்றாரு. போன் லைன்ல இருக்கு. அப்ப டிரைவர் என்ன சொல்றாப்ல, சங்கத்துல வந்து பேசுற அது எனக்கு தேவையில்லை, நான் யார்கிட்டயும் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாரு. அது எப்படி இருக்குன்னு தெரியல, அது அவர் சொல்ற விதமே சரியில்லை. இது வந்த பிரச்சனை இல்ல. ஒரு அதிகாரிகிட்ட பேசுனா சண்முகன்றவர் யாரை நம்பி பேசுறாருன்னா உங்களெல்லாம் நம்பி தான் பேசுறாரு. பேசுனா அங்கிருந்து ஆட்சி வச்சு சொல்றாரு, எல்லாம் மிரட்டுற மாதிரி பேசுறியான்னு கேட்கிறாரு. நான் ரோட்ல நானும் சார்ஜ் போடுவேன்றாரு. இது யாரை பாதிக்குதுன்னா தனிப்பட்ட சண்முகத்தை பாதிக்கும். சண்முகத்துக்கு பாதிச்சா இது நம்மளுக்கு பாதிக்கணும். அது இல்ல, நம்மளோட நியாயமான வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம். அதோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வேண்டிய வழிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் 5 நிமிஷம் வேலை ஒரு டைம் ஆர்டர் காப்பி கொடுன்றாங்க. எவ்வளவு தூரம் போகணும்னு எங்களுக்கு தெரியலன்றாங்க. கொண்டு போய் கையில கொடுத்தா நான் கலெக்டர்கிட்ட கேட்கணுன்றாங்க. அவங்க நியாயமா இதை விசாரிச்சு செய்யுங்கன்னு சொல்றாங்க. இல்ல உங்களுக்கு இவ்வளவு தூரம் தான் போகணுன்றாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் 7.5 கிலோமீட்டர் குறைக்கிறாங்க. 7.5 கிலோமீட்டர் டீபோர்டுக்காரன் நேத்து கூட பேட்டி கொடுக்குறான். 7 கிலோமீட்டர். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.